அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்தில் வைரலாகி வரக்கூடிய இந்த ஒரு பதிவில் 2 இஸ்லாமிய பெண்கள் நோன்பை விரைவாக திறக்கும்படியான ஒரு பதிவை ஒன்று வெளியிட்டிருப்பார்கள். இது ஒரு கேலி செய்யும் விதமாக அமைந்திருந்தது. சமூக வலைதளங்களில் அவர்கள் இந்த பதிவை இட்டிருக்கிறார்கள். இது இஸ்லாத்தை ஒரு கேலி செய்யும் வண்ணமாக இருக்கின்றது. வல்ல இறைவன் இது போன்ற விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து தந்தல் புரிவானாக. நோன்பு என்பது, ரமலான் என்பது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மாதிரியான வீணான செயல்களில் நாம் நம்மை ஈடுபடுத்தி பிற மக்களை கவர வேண்டும் என்பதற்காக நாம் இவ்வாறு செய்யக்கூடாது. இதனை பார்ப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து தந்தல் புரிவானாக. நம்மை இதன் பக்கமாக அவர்கள் ஈர்க்குகிறார்கள். பொழுதுபோக்கான விஷயங்கள், வீணான விஷயங்கள், இதில் நம்மை ஈடுபடுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ரமலானில் அல்லாஹுக்காக நாம் தவிர்த்தாக வேண்டும். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு ரஹ்மத்து வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குகிறது. எனவே ஷைத்தான் சும்மா இருக்க மாட்டான். நம்ம எப்படியாவது வழி எடுக்கணும்னு நம்மளுடைய நஃப்ஸ் நம்மை ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணி கொண்டே இருக்குகிறது. நாம் அதனை விட்டும் தவிர்த்தாக வேண்டும். இது மாதிரியான விஷயங்களை விட்டும் நாம் சற்றே பின்தங்கி இருக்க வேண்டும். மற்ற மாதங்கள்லாம் நம்ம இருந்திருப்போம். ஆனா அல்லாஹ்வுக்காக இந்த மாதத்துல இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்காம பிறருக்கு ஷேர் பண்ணாம, அதுதான் ரொம்ப முக்கியம். இவன் பார்த்துட்டு சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, இவன் பார்த்துட்டு 10 பேருக்கு இவன் ஷேர் பண்றான்ல, இந்த 10 பேருக்கு ஷேர் பண்ண பாவம் இவனுக்கு கிடைக்கும். ஒரு பாவத்தை ஒருத்தர் பார்க்கிறாரு, ஒரு பாவமான ஒரு காரியம், இஸ்லாத்தை கேலி செய்யக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ் அக்பர், அதனை இவர் பார்க்கிறாரு. இதை பார்த்து 10 பேருக்கு ஷேர் பண்றாரு. ஏன் நானும் இந்த மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு அவர் காட்டுறாரு. எவ்வளவு பெரிய ஒரு பாவமான ஒரு விஷயம். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றார். நல்லதுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யலாம். தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, ஒரு நல்ல விஷயம் இருக்கு, உதவி செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், கெட்ட விஷயங்களுக்கு நாம் எப்போதும் துணை நிற்கக்கூடாது, அதனை அங்கீகரிக்க கூடாது. இதுவும் அதில் சேர்ந்து விடும். ஒரு கெட்ட ஒரு விஷயம் இருக்கு, நாம் ஷேர் செய்கிறோம், அதை நம்ம லைக் செய்கிறோம். இதுவும் பாவத்திற்கு, அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கு நாம் துணை போவதற்கு சமமாக ஆகுகிறது. எனவே இது போன்ற விஷயங்களை விட்டும் நாம் தவிர்த்தாக வேண்டும். வல்ல இறைவன் அத்தகைய வாக்கியத்தை எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.